Hello viewers, welcome to NanVeg YouTube channel. நம்ம இந்த சீரீஸில் கோலம் எப்படி போடுறது, பேசிக்காக ஒரு கோலம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸு கோலம் போடுறதுக்கு இப்போ ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கவங்க கூட கோலமை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு சிம்பிளான கிரிட் 3x3 கிரிட்டில் நம்ம எப்படி கோலம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கோலம் போடுறதுக்கு டாட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம புள்ளி எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோலம் நமக்கு அமையும். ஸோ டாட்ஸ் எப்பயுமே ஒரு 2 ஃபிங்கர் கேப் இருக்கிற அளவுக்கு டாட்ஸ் வச்சு பழகணும். ஃபஸ்ட்டு கோலம் போட பழகிறவங்க 2 ஃபிங்கர் கேப் வச்சு கோலம் போட ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு டாட்ஸ் ஈவனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் 2 ஃபிங்கர், அதாவது இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் ஜாயின் பண்ணி டாட் வச்சு பழகுங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில அதே மாதிரி 2 ஃபிங்கர் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த டாட்ஸுக்கு அதே ஃபிங்கர் கேப் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பார்க்கறதுக்கு டாட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டாட்டுக்கும் ஈக்குவல் கேப் இருக்குது. ஃபஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் ஈக்குவல் கேப் இருக்குது. ஸோ தட் நம்ம கோலமும் பர்ஃபெக்டாக எப்படி டாட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருங்க. கோலமுக்கு இனிஷியலாக 2 ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. டாட்ஸ் எப்பயும் எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி கோலம் போடணும். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கோலமோட லைன்ஸ் ஒன்று கிராஸ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கார்னர்ஸில் இருக்க எல்லா டாட் கீழேயும் ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுக்கலாங்க. லைன்ஸ் 4 பக்கமும் போட்டதுக்கப்புறம் அந்த லைன்ஸை எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்க டாட்டை கவர் பண்ணிக்கலாங்க. கவர் பண்ணி அந்த அவுட்லைன்லேருந்து அப்படியே வெளியில் வரலாங்க. கர்வ் மாதிரி வளைச்சி விடுங்க. இந்த மாதிரி வளைக்கிறதுக்கு கொஞ்சம் நெலி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க நெலி கோலம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார்னர்ஸில் அந்த லைனுக்கு கீழே இருக்க கார்னர்ஸில் யூ ஷேப்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ தட் எல்லா கார்னரும் யூ ஷேப்பும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உள்ளாப்பில் கர்வ் வளைச்சி விடுங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நெலி அழகாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸில் இருக்க டாட்ஸும் கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வர வாரத்தில் நம்ம எப்படி நிறைய புள்ளி வச்சு கோலம் போடலாம், இல்லை இந்த மாதிரி சிம்பிளான கோலத்துலேயே நிறைய டிசைன்ஸ் எப்படி போடலாங்கிறத நம்ம வர வாரங்களில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.